அன்பு உறவுகளே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி வரலட்சுமி நோன்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் வரலட்சுமி நோன்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வரலட்சுமி நோன்பு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிள்ளையாருக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டோம். 108 போற்றி பண்ணினோம். அடுத்து எல்லா தெய்வங்களையும் 108 போற்றி பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் சந்தன குங்குமம்லாம் வச்சு அவங்க எனக்கு பூவெல்லாம் போட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முடித்தாச்சு. காலையிலலாம் குங்குமம் வச்சாச்சு. இதில் நல்லா பாருங்கள், இதுதான்டா சான்ஸு, காலில் விழுவட்டும்டா அப்படின்ற மாதிரியே பார்ப்பார். சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுவார். எங்கள் வீட்டுக்காரோட இன்றைக்கி உட்காந்து பூஜை பண்ணது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. சிம்பிளாக தான் பண்ணேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு வரலட்சுமி நோன்பு. எனக்கு எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவருக்கு பூஜை பண்ணும்போதே என் சின்ன குட்டி வேறு சென்டரில் வந்து நானும் உனக்கு பூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. நல்லா பாருங்க வருங்க, நானும் உனக்கு பூ போடுறேன் குனி அப்படின்வா. அவங்க அப்பாவுக்கு போய் அவள் பூ போட்டுட்ருப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா, பூஜை பண்ணும்போது அவளும் பூவெல்லாம் வாங்கி வாங்கி சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டா. அடுத்து எனக்கு வரலட்சுமி நோம்புக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டிய அந்த பாத பூஜை பண்ணியாச்சு. அவர் எனக்கு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்துட்டு குங்குமம் வச்சாச்சு. நிறைவான வரலட்சுமி நோன்பு வந்து கணவரோட பாத பூஜையோடு எனக்கு சிறப்பாக நிறைவடைஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணுங்க, பெண் குழந்தைங்க 2 பேர். இது என் குட்டீஸு. 2வது பொண்ணு ஹாசினி. இது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தி வருவா, என் பெரிய பொண்ணு. அவங்க அடுத்து இது என் பெரிய பொண்ணு. அவங்களுக்கும் பாத பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணி அவங்கக்கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் பண்ணியாச்சு. அவளும் எனக்கு பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இவங்க 2 சின்ன குழந்தைங்களுமே மகாலட்சுமியாக பாவிச்சு அவங்களுக்கு வளையல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அதில் வளையல், அவளுக்கு வந்து சின்னவளுக்கு வளையல், பெரியவளுக்கு வளையல், அப்புறம் எல்லாம் மருதாணியெல்லாம் அழகாக போட்டு விட்டு மகாலட்சுமி அம்மாவே வந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக அவளை 2 பேரும் மேக்கப் பண்ணி விட்டேன். என் பொண்ணு காலில் விழுந்து கும்பிட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச். எங்கள் வீட்டு வரலட்சுமி நோன்பு நல்லபடியாக எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு ரொம்ப சூப்பராக மன நிறைவோட தெய்வ அனுகிரகத்தோட நிறைவு பெற்றது.